இது வந்து பேங்காக்ல இருந்து பதுமத்தானின்னு ஒரு ஏரியாவுக்கு நான் போகிறேன். எங்கே போகிறேன் அப்படின்றது இன்னும் பிளான் இல்லை. ஏன்னா தாய்லாந்தில் இருந்து கம்போடியா போகிறதுக்கு வழியை வந்து பார்டரை வந்து அடைச்சி வச்சுருக்காங்களாம். அதனால் இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், இங்கேருந்து லாவோஸ் வந்து வியன்டைன்றது லாவோஸோட பார்டரு. அந்த பார்டருக்கு போயிட்டு பக்சேன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கம்போடியா போயிட்டு அங்கோர் வாட் போயிட்டு திரும்பி எந்த ரூட்டில் போனீங்களோ அதே ரூட்டில் திரும்பி வந்துடுங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பாசிபிளான ஒரு வழி அப்படின்னாங்க. அதனால் நான் இப்போ போயிட்டுருக்கேன். 40 கிலோமீட்டரு சைக்கிள் வாங்கிட்டு 3:30க்கு தான் கிளம்புனேன். ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. நான் பிளாட்ஃபார்மில் தான் வந்தேன், பார்த்துருப்பீங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் சைக்கிள் ஓட்டலாம். இப்போ நான் வந்து ஹைவேல இல்லாமல் இது ஒரு செகண்ட் ஹைவேவா இதில் போயிட்டுருக்கேன் இது வரைக்கும். ஆனால் ஹைவேல போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எது ஹைவே இல்லைன்னு தெரியல. கிளம்புனதுலேருந்து ஊர் இருக்குது. இது பேங்காக் கேட் பிளாஸாவாம். டான்மியாங் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. நைட் மார்க்கெட். நான் எதிர் ரோட்டில் போனேன். கரெக்டாக வழியே இந்த வழி தானா. யூ டர்ன் பண்ணி இப்படி தான் போனோம். பார்க்கலாம். சாப்பிட்ற ஐட்டம் தான் நிறைய இருக்குது. எல்லாம் உள்ளே போகிறதுக்கு தான் நிற்கிறாங்க. இப்போ தான் டான்மியாங் ஏர்போர்ட்டை தாண்டி லெஃப்ட் திரும்பி போகிறேன். இது வந்து அடுத்த ஊருக்கு போகிற பெரிய ரோடு இல்லாமல் சின்ன ரோடுன்னு நினைக்கிறேன். ஹைவேல மட்டும் ஓட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த ரோடை வந்து அந்த பொண்ணு செலக்ட் பண்ணி, சைக்கிள் வித்த பொண்ணு செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு. அந்த ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கேன். ரோடெல்லாம் நீட்டாக தான் இருக்கு. ஆனால் சின்னதாக இருக்கு, அவ்வளோதான். இங்கே 9 கிலோமீட்டரு. எங்கே போனாலும் 7-Eleven இருக்கும். தைரியமாக போகலாம். வாழைப்பழம் நிறைய இருக்குது. இன்னைக்கு வாங்கி சாப்பிட போகிறேன். மாம்பழமும் வண்டியில் இருக்குது. சாப்பிடணும் ஒவ்வொன்றா. பார்க்கலாம். இந்த ரூமு 1500 ரூபா, அதாவது 500 பாட்டு. என்னோடய ரூமுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்து இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டேன்.